ஒரு நாள் கூட ஐயா லீவ் போட்டது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையா? 35 வருஷம் சர்வீஸ்ல ஒரு நாள் கூட லீவ் போட்டது நான் எனக்கு தெரிஞ்சு இல்ல, நான் போட்டது இல்ல. என் புள்ள கல்யாணம் நடக்குது, கல்யாணத்துக்கு எல்லாம் போறாங்க. போகும்போது மிஸ்ஸஸ் போகுது, எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது நான் சரி நீ போயிட்டு இந்த கல்யாணத்தை நல்லபடியா கரெக்டா முடிச்சிரு, எவனாச்சும் தகராறு ஏதாச்சும் பண்ணுனால் எனக்கு ஒரு போன் பண்ண, அப்புறம் நான் பாத்துக்கிறேன், இங்க நீ போய் கல்யாணத்தை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சர்ச்சில் தான் நடந்துச்சு. அந்த இதுக்கு அவங்க எல்லாம் போறாங்க. காரில் போனோம்னா அவங்கள வழி அனுப்பிச்சு விட்டுட்டு நான் ஆபீஸ் போயிட்டேன். மோதிரம் மாத்தும் கூட நீங்க இல்லையா? இல்ல 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 இல்ல, மோதிரம் மாத்தும் போதும் இல்ல, தாலி கட்டும் போதும் இல்ல, மண்டபத்துக்கு போகல, சாப்பாடு இல்ல. ஏன் இப்ப நான் நினைக்கிறேன், இப்ப உங்களுடைய பொண்ணு கல்யாணத்துல நீங்க இருக்கணும்னு பொண்ணு ஆசைப்படுவாங்கல்ல, நீங்க அப்பா நம்ம கல்யாணத்தை பாக்கணும், அப்ப நம்ம கூட இருக்கணும், போட்டோ எல்லாம் இருந்துக்கணும்னு. இப்ப நீங்க உங்க வேலைக்கு பண்றீங்க, கரெக்ட், நான் ஏத்துக்கிறேன். ஆனா உங்க பொண்ணு மனசுல அது நீங்க வடுவா இருக்கும்ல, அப்பா நம்ம கூட இருந்து பார்க்கல, வேலை முக்கியம் போயிட்டாங்கன்னு வடு இருக்கதான் செய்யும். இருக்குது. இப்ப அந்த வடு பத்தி எனக்கு கவலை இல்ல. பிள்ளைக்கு அம்மா இருக்காங்க, அம்மா அவ்வளவு வேலையும் பண்ணுவாங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ, எவ்வளவு காசு வேணுமோ எடுத்துங்க, நான் கொடுத்தேன். உங்களுக்கு இதை தவிர வேற ஒண்ணும் வேண்டாம், என்னுடைய பிளெஸிங் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். நான் வேலைக்கு போறது போய்தான் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு என்னைய கண்டிஷன் பண்ணல யாரும். போறது பண்ணல, பட் இதான் மனசுக்குள்ள இருக்கும்ல, ஐயோ அப்பா நம்ம கூட இல்ல, அதெல்லாம் இருக்காது. அதான் அம்மா இருக்குது. அந்த பிள்ளைய நானே சில நேரத்துல சண்டை எல்லாம் வந்துடும். அந்த பிள்ளைக்கு எனக்கு சண்டை வந்துடும். வீட்டுல இருக்க மாட்டீங்க, வேலைக்கு போயிடுறீங்கன்னா? வேலைக்கு போயிடுறேன்னு இவர் வீட்லயே இருக்கிறது இல்ல, எங்களை எல்லாம் யாரும் கண்டுக்கிறது இல்லை. இவங்களுக்கு என்ன தேவை? டெய்லி நல்லபடியான சாப்பாடு வேணும். அதை விட உங்களுடைய பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்ல, நீங்க உங்களுடைய இருப்பு ரொம்ப முக்கியம் இல்ல. அங்க இருக்கும், அதை விட முக்கியமான பொறுப்பு இங்க இருக்குது. உங்களுக்கு பேர வேற ஆள் யாராவது கேட்கலாம், யாரு கொடுப்பா, யாரு வருவா? அதுதான் பிரச்சனை, யாரும் வரமாட்டாங்க. யாரும் வரமாட்டாங்க. நான் லீவ் எடுத்தேன்னா எனக்கு ஒரு நாள் சம்பளம் கட்டு. அதனால நான் அப்படி நான் கரெக்டா அந்த அளவுக்கு நான் காலையில போனேன்னா சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சாதான் ஒரு நாளைக்கு எனக்கு காசு ஜமாளிச்சு நல்லபடியா இருக்க முடியும். வீடு வாசல் வாங்கி பசங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்க வச்சு இதுக்கெல்லாம் பண்றதுக்கு இதுதான். இப்ப நீங்க ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் இப்ப இங்க யாரு இருக்கா? இப்ப வேற யாரோ ஒரு பையன் இருக்கான்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியல, யாருன்னு தெரியல. அவங்களே இது காட்டுக்கெல்லாம் போற மாதிரி தெரியல எனக்கு. இந்த இடத்துல யாருமே வரமாட்டாங்க. நான் லீவ் போட்டேன்னாக்கா அன்னைக்கு மெயில் நின்னு போயிரும். கரெக்டா? லெட்டர் நின்னு போயிரும். உங்களுடைய அம்மா மறைவுக்கு நீங்க போகல? இல்ல இல்ல இல்ல, அதுவும் போகல. அதுவும் போகல. அம்மாவோட மறைவு காலையில 7 மணிக்கு அந்த உயிர் நான் தான் கடைசியில ஆபீஸ்க்கு புறப்படுறதுக்கு ரெடியா இருக்கும் போது எங்க அம்மா ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்தாங்க. ஒரு பால் வாங்கிட்டு பாலை சூடு பண்ணி ஒரு கிளாஸ் எங்க அம்மாவுக்கு அந்த பால் அப்படியே கொடுத்து முடிச்ச உடனே 7:45 மணிக்கு 7:30 மணிக்கும் என்னை இப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு உடனே அப்புறம் தலை அப்படியே கேள்வி. அப்ப நான் புரிஞ்சுட்டேன், ஓ அம்மா இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி ஒரு மனுஷன் வேலைக்கு போக முடியும்? மனசுக்குள்ள இதே ஓடிட்டே இருக்கும். அம்மாவுக்கு 6 மாசம் சர்வீஸ் பண்ணிருக்கிறேன் நானு. கடைசி கீழே விழுந்து இடுப்பு உடைஞ்சிருச்சு. அம்மாவுக்கு அவ்வளோ வேலை செஞ்சு அக்கா தங்கச்சிக்கும் மிஸ்ஸஸ் புள்ள குட்டி யாரும் வர வேண்டான்ட்ட. நான் ஒரே ஒருத்தன் இருந்தா அம்மாவுக்கு அவ்வளோ சர்வீஸ் பண்ணி பெட் எல்லாம் டெய்லி ஒரு நாளைக்கு 2 தடவை போய் துணிமணி எல்லாம் துவைச்சிட்டு வருவேன். ஆத்துல போய் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் சூரிய பகவான்கிட்ட தான் கேட்டேன் 6 மணிக்கு, இல்லை நான் எவ்வளவு நாளைக்கு இப்படி கஷ்டப்படுத்தோம் அப்படின்னு சூரிய பகவான்கிட்ட கேட்கும் போது அவரு என்ன நினைச்சாரோ தெரியல. அடுத்த நாள் காலையில எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அம்மாவுக்கு கால் கை வராது. இது அதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு வந்துட்டீங்களா? அதுக்கப்புறம் வேலைக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் இருந்தேன். அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் என்ன அனுப்பிச்சுட்டாங்க. சரி நீ போயிரு, உட்காந்து அங்கே ஸ்டாம்ப் விற்கிற வேலை, ஸ்டாம்ப் கொடுத்துட்டு அப்புறம் வந்துட்டீங்க.